ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். நம்ம கிட்ட இப்போ ஷைன் 125 2024 மாடல் இருக்குது, பிளாக் கலர். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் ரைட் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இதை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இந்த 125cc பைக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த ஷைன் 125 என்னென்ன ப்ராக்டிகாலிட்டியில் ஒரு வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதோட சீட் ஹைட்டை பொறுத்தவரை 790 mm கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 5 feet ஆளானாலும் நீங்கள் தாராளமாக ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம உட்காந்துட்டோம். ஹேண்ட்லிங்கும் நல்லாவே ஒரு ஸ்லீக்கியான ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொண்டாட்டேருந்து ஏற்கனவே தெரியும், ஒரு ஒரு லெகசி இன்ஜின் அண்ட் ஒரு பைக்னா ஷைன் 125 ரொம்ப ஒரு கிளாசி லுக்கில் ரொம்ப நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இது ப்ரைஸிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். இந்த 24 மாடலை பொறுத்தவரை மோஸ்ட்லி எதுவும் மாற்றல, ப்ரைஸிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாரன்லாம் சிங்கிள் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு 65 தாராளமாக தரும். ஸோ நீங்கள் எக்கானமி ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணுறப்போ இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த ஒரு ஹெப்பியான ஒரு 125க்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தி அண்ட் ரிஃபைன்ட் இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. மைலேஜ் நீங்கள் டபுள்ஸ் போனாலும் சரி, சிங்கிள்ஸ் போனாலும் சரி, தாராளமாக 60 65 எதிர்பார்க்கலாம். அண்ட் வெயிட் வந்து 113 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கியாக செம்மையாக ஒரு சிட்டி ரைடுக்கு டே டு டே டெய்லி கம்யூட்டுக்கு ஏற்ற ஒரு பைக் இந்த ஷைன் 125 பொறுத்தவரை. இதுலேயே நிறைய பைக்ஸ் இருக்குது இந்த செக்மெண்ட்டில், அது இந்த வீடியோட எண்ட்லேயுமே சொல்லுவோம் தொடர்ந்து. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்கப்னு ஒரு டீசெண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் இருக்குன்னு சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். டக்குன்னு ஒரு 3rd கியர் 4th கியர் வரமே ஒரு பவர் ரேஷியோ நல்லாவே இருக்கு. 5th கியரில் மட்டும் அந்த கியர் ரேஷியோ கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் அந்த பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓரளவுக்கு 2nd கியர் 3rd கியர் 4th கியர்லாம் செட் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு பவர் இருந்துச்சு. அண்ட் கிளச் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரும் லீவர் புல் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்ல இந்த எந்த பைக்லையுமே ஸ்லிப்பர் கிளச் இல்லை, டியூப் 125 தவிர. ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, கையை விட்டுட்டு கூட ஈஸியாக தாராளமாக ஓட்டலாம். அண்ட் இந்த மிரர் வியூ பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்ல இன்னுமே இந்த கிளாசி லுக்கு மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு அனலாக் மீட்டர் தான் கொடுத்து வராங்க. இப்போ நம்ம நிறைய பைக்ஸ் வந்து ஓட்டிட்டு இருக்கோம், இந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் சம்திங் ஒரு செமி டிஜிட்டல் மீட்டராக கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு கொடுக்கல. ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆச்சு. மற்ற இப்போ வந்து நீங்கள் ஷைன் எடுத்துட்டு இதே தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஓகே தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வைப்ரேஷன்ஸ் லிமிட் வந்துட்டு இப்போ புது வண்டி பிடிக்கிறதுனால ஒரு 12 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 70-75 போகிற வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் இது 80 ரீச் பண்ண வரைக்குமே எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பார்ஸ்லையும் ஃபுட் பார்ஸ்லையும் உங்களுக்கு ஃபீல் ஆகல. பட் நம்ம வந்துட்டு ஓவர் 80 கிலோமீட்டர் மேலே போனதுக்கப்புறமும் உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் அண்ட் மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கும் ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் ஓரளவுக்கு ஓகே தான். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஓட்டிட்டு போகலாம். டே டு டே டெய்லி கம்யூட்டுக்கு ஒரு 113 கிலோகிராம் தான் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பில்லியன் வச்சுட்டு ஓட்டிட்டு போனாலுமே நல்ல ஒரு டேர்னிங் ரேடியஸும் இருக்கு. ஹேண்ட்லிங் போஸ்டரும் நல்லாவே இருக்கு கைஸ் இந்த 125 செக்மெண்ட்டை பொறுத்தவரை. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கிளாசி லுக் மெயின்டைன் வேணுங்கிறதுக்காண்டியே இந்த சூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதே செக்மெண்ட்ல மற்ற ஒரு 125cc பைக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இது ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு ரீசேல் வேல்யூ வந்துட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பைக்னா இதை சொல்லலாம். அண்ட் நம்ம வந்துட்டு 50 கியர்ல நல்லா முறுக்கி பிடிச்சதுமே உங்களுக்கு வந்துட்டு டாப் ஸ்பீடை வந்துட்டு கரெக்டாக 95 ரீச் ஆயிடுச்சு கைஸ். 100 நாங்களும் தொடும் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த வரைக்கும் தொடலை. ஸோ வந்துட்டு ஒரு 4th and 5th கியர்ல பவர் ரேஷியோ இருக்குன்னு சொன்ன மாதிரி மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு டாப் ஸ்பீடு வந்துட்டு 95 ரீச் ஆச்சு. மேபி ஸ்லோப்பில் அந்த மாதிரிலாம் போகிறப்போ 100 ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. வந்து ஹைவே க்ரூசிங்கும் ஓரளவுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஏற்கனவே என் கொலீக் ஒருத்தர் வந்துட்டு ஷைன் 125 BS3 மாடல் வச்சிருந்தாரு. அவர் திருச்சிலேருந்து வேளாங்கண்ணிக்கலாம் அந்த மாதிரி போயிட்டு வரப்போ அவருக்கு எந்த பேக் பெயினும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சொன்னாரு. பட் அது வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணல. அண்ட் சஸ்பென்ஷன் ஆக்ஷன், பிரேக்கிங் ஆக்ஷன் பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கைஸ். கம்பேரிங் டு SP 125 பொறுத்தவரை அதுமே நம்ம சொல்றோம். ஸோ அந்த பேக் பெயின் பொறுத்தவரை ஓரளவுக்கு நான் வந்து ஒரு 100-120 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக ஓட்டலாங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. மேக்ஸிமம் இது வந்துட்டு 50 to 100 அந்த ரேஞ்சில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பேக் பெயின் வரும். மேபி ஒரு சிலருக்கு வராம கூட இருக்கலாம் கைஸ். இந்த விதத்தில் இது நல்லா தான் இருக்கு இந்த மிஷினை பொறுத்தவரை. வைப்ரேஷன்ஸும் ஒரு 80 கிலோமீட்டர் 75 to 80 வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. அதுக்கு மேலே 50 கியர் அதுக்கப்புறம் ஒரு நல்ல அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 10.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி. ஸோ தாராளமாக ஒரு மைலேஜும் ஒரு ரேஞ்சும் இருக்கும். இது ஃபியூச்சரில் E20 ஃபியூலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் அண்ட் சொல்கிறப்ப நம்ம ரோடு கண்டிஷன் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ராக்டிகாலிட்டிக்காக போட்டிருக்க இந்த கிளிப்பிங். ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் ரோட் கண்டிஷன் வரப்போ இது வரைக்கும் ஸ்மூத் கண்டிஷன்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அன்இவன் ரோட் கண்டிஷன்ஸில் வரப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆக்ஷன் ஓகே தான், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு ஸ்பீட் லிமிட் வந்துட்டு 30 to 40 அந்த ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ
போத் உங்க ரைடர் பில்லியன் 2 பேத்துக்குமே ஓரளவுக்கு மேனேஜபிளான ஒரு இதுதான் இருந்துச்சு. அண்ட் இந்த ரோட் சர்ஃபேஸ்லயுமே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண வகையில தான் ஓரளவுக்கு செட்டிங் பொசிஷனும் ஓரளவுக்கு ஸ்லீக்கியா கொடுத்துருந்தாங்க. இதுல வந்துட்டு SP125 கம்பேர் பண்றப்ப இதுல கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்க மாதிரி தான் ஓரளவுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ரேஷியோஸை பொறுத்தவரை 5th கியர்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல ஸ்விட்ச் பண்ணி கொண்டு போகலாம்னா ஓரளவுக்கு நீங்க பாப்பீங்க. 5th கியர்ல இருந்து ரைட்டா ரைஸ் பண்றப்போ அந்த நாக்கிங் இருக்கு, ஓரளவுக்கு ஆஃபும் ஆயிரும், அது இந்த வீடியோல வரும். இதே 4th கியர்ல நீங்க ஸ்விட்ச் பண்ணி டக்குன்னு ஸ்லோ ஸ்பீட் 20ல இருந்து நீங்க ரைஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாக்கிங்ல ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜபிளா ஒரு கிளச் ஆபரேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு கியர் ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு டீசெண்டா தான் இருக்கும். இதுலேயே வந்துட்டு SP125ல ஒரு சின்ன சின்ன அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கியர் மிஸ் ஆகிற வந்து ஃபால்ஸ் நியூட்ரல் அந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதுல இல்லை, பட் இருந்தாலும் பிரேக்கிங் அந்த பிரேக்கிங் அந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டிங் வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி கியர் ரேஷியோஸ் அந்த இது ஓகே தான். இந்த வர மோஸ்டா கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஷைன் 125ல வராது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வர எல்லா சைட்ல பாக்குறீங்களா அந்த மாதிரி பைக்ஸ்ல வந்துட்டு ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோ இல்ல செமி டிஜிட்டல் மீட்டரோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்கள் கொடுத்து அதெல்லாம் நம்ம ஓட்டி பழகிட்டோம். பட் அந்த ஓட்டிட்டு நீங்க இந்த மாதிரி ஷைன் எடுத்துட்டு வரப்போ ஒரு அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த கியர்ல இருக்கோம் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு நார்மலா வந்துடும். பட் இப்போ வந்துட்டு மேபி எனக்கு இந்த மாதிரி வந்துச்சான்னு தெரியல. ஸோ நான் அந்த வீடியோ வந்து எல்லாம் எடுக்கிறனால உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதுனால 5th கியர்ல ஆஃப் ஆகிற ஒரு கண்டிஷனும் வந்துச்சு. கியர் ஸ்லிப்பிங் மேபி வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வண்டி ஓட்டிட்டு நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அது கொஞ்ச நாள் பழக டைம் எடுக்கும். பட் நீங்க ஸ்ட்ரைட்டாவே இங்க வந்துட்டு புதுசா வண்டி எடுக்கிறீங்க, ஷைன் 125 செக்மெண்ட்ல ஷைன் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு விஷயமாவே இருக்காது கைஸ். நீங்க ஒரு லிமிட் வந்துட்டு 60 to 70 தாராளமா டே டு டே லைஃப் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஹைவேஸ்லயும் தாராளமா க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் கைஸ். பிரேக்கிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. அண்ட் சீட் கம்ஃபர்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. SP125 மற்ற ரைடர் 125 அந்த மாதிரியான விஷயங்கள் கம்பேர் பண்றப்போ மேபி இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைவே ஒரு க்ரூசிங்க்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இதுல வந்துட்டு பிளாட்டினால 110 செக்மெண்ட்ல உங்களுக்கு 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ரியர் செட் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ABS கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்துட்டு ஒன்லி CBS தான் இருக்கு. ஸோ நீங்க ஹைவேஸ்ங்கிறப்போ ஓரளவுக்கு டாப் ஸ்பீடில் ஒரு 90 எல்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும். பிரேக்கிங்கும் CBS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்துட்டு பார்த்துக்கணும். மேபி April 2024ல மேபி ஏதாவது அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு கைஸ். ஸோ பிரேக்கிங் வந்துட்டு உங்களுக்கு CBS ஓரளவுக்கு ஓகே தான். 60 to 65 அதில் வந்துட்டு ரியரோ இல்லை ஃப்ரண்ட்டோ அப்ளை பண்றப்ப நார்மலாக தான் இருக்கு. ஒரு மட்டியான ரோடு, அன்இவன் ரோடு, ஒரு கண்டிஷனல் ரோட்ல வந்துட்டு உங்களுக்கு ரியர் வீலு ஸ்கிட் ஆகும். ஏன்னா வந்துட்டு பைக்கோட வெயிட் வந்து 113 கிலோ அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா மேபி எனக்கு அது ஃபீல் ஆகுதான்னு தெரியல, இந்த ஒரு செமி டிஜிட்டல் மீட்டர் ஓட்டிட்டு இதுல ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அதை யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு கைஸ். மற்றபடி ஸ்ட்ரைட்டாவே டைரக்டா நீங்க ஷைன் 125 ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தவிர்க்கலாம் கைஸ். அண்ட் இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு வேற எந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸுமே கொடுக்கல. USB போர்ட்டு கூட கொடுக்கல. இந்த அப்டேட்ல மேபி வரலாம். மேபி எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு சிங்கிள் சேனல் ABS இருந்தா கூட நல்லா இருக்கும். அண்ட் பவர் வந்துட்டு ஓரளவுக்கு டீசென்டான பவர். பிகாஸ் உங்களுக்கு 60 to 65 மைலேஜ் வந்துட்டு அட்டைன் பண்றதுக்காக அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதோட வைப்ரேஷன்ஸ் லிமிட் வந்து நீங்க 75 வரை க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்ட்ரெயினும் ஓரளவுக்கு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இந்த ஷைன் 125ல சொல்ல நினைச்சது. அண்ட் சொல்ல வந்துட்டேன், லைட்டிங்கை பொறுத்தவரை இந்த அனலாக் அந்த டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹாலஜன் லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பவர் அவுட்புட் தான் கிடைக்குது. எல்லாமே லைட்டிங்கை பொறுத்தவரை எல்லாமே ஹாலஜன்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், அதுவும் ஓரளவுக்கு நீங்கள் ஹை பீம் கான்சன்ட்ரேஷனும் சரி, லோ பீம் கான்சன்ட்ரேஷனும் சரி, டே டு டே லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஷைன் 125 பொறுத்தவரை இதில் வந்துட்டு 2 வேரியன்ட்ஸ் வருது. ட்ரம் வேரியன்ட், அப்புறம் ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க் வேரியன்ட். ரெண்டுக்குமே CBS ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ வந்துட்டு இந்த 24 மாடலில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, ப்ரைசிங் மட்டும் மாற்றிருக்காங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.